இ-பாஸ் செயலியால் வெறிச்சோடி காணப்படுகிறது கொடைக்கானல். கோடை சீசன் துவங்கிய நிலையில் சுற்றுலா பயணிகள் வராமல் வெறிச்சோடி காணப்படுகிறது கொடைக்கானல் பிரதான சாலைகள். இதனால் அங்கு இருக்கக்கூடிய சிறு குறு வியாபாரிகள் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். இ-பாஸ் செயலியால் வெறிச்சோடி காணப்படுகிறது கொடைக்கானல். வியாபாரம் பெரிய அளவில் இல்லாததால் வணிகர்கள் பாதிப்படைந்திருப்பதாக கவலை தெரிவிக்கின்றனர். இ-பாஸ் பெறுவதற்கான செயலியில் கோளாறு என சுற்றுலா பயணிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செயலி மூலம் இ-பாஸ் விண்ணப்பிக்க முடியாததால் சுற்றுலா பயணிகளும் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். இதனால் அங்கு இருக்கக்கூடிய வியாபாரிகள் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் குறிஞ்சிவேல். அந்த செயலியில் இருக்கக்கூடிய இதை சரி பண்றதுக்காக அரசாங்கம் தரப்புல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, வியாபாரிகள் தரப்புல என்ன சொல்லப்படுது? நிச்சயமாக, அதாவது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 15 முதல் சுற்றுலா பயணிகள் வரை அதிகரித்து காணப்படுவது வழக்கமான ஒன்று. இந்த நிலையில் கடந்த மாதம் தொடங்கிய நாளிலிருந்து சுற்றுலா பயணிகள் வருகை வார விடுமுறை நாட்களை தவிர ஏனைய நாட்களில் மிகவும் குறைவாகவே காணப்படுகிறது. தமிழகத்தின் அனைத்து விதமான பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்தும் தற்போது வரை சுற்றுலா பயணிகள் வருகை குறைவாகவே உள்ளது. தரத்தலங்களில் அதிகமான வெப்பநிலை நிலையில் வெப்பத்தை தணிக்க குளிர்ச்சியான மலைப்பிரதேசமான கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கையும் தற்போது வெகுவாக குறைந்து காணப்பட்டுள்ளது. வார விடுமுறை நாட்களில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிக்கும் என எதிர்பார்த்த சிறு குறு வியாபாரிகள் எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தில் முடிந்துள்ளது. குறிப்பாக வருடத்தின் மே மாதத்தில் முதல் நாள் அன்று கொடைக்கானலில் பிரதான சாலைகளில் நடந்து செல்வது கூட முடியாத நிலையில் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுவது வழக்கம். ஆனால் தற்போது மே 1ஆம் தேதியான இன்று வழக்கத்துக்கு மாறாக சுற்றுலா பயணிகள் வருகை இல்லாமல் காணப்படுகிறது. குறிப்பாக கொடைக்கானல் மூஞ்சிக்கல், ஏரிச்சாலை, படகு குளம், பேருந்து நிலையம், பிரைன் பூங்கா, நட்சத்திர ஏரி ஆகிய பல்வேறு இடங்களில் சுற்றுலா பயணிகள் வருகை இல்லாமல் வெறிச்சோடி காணப்படுகிறது. குறிப்பாக வருடத்தின் முதல் இந்த மே மாதத்தில் மட்டுமே இங்குள்ள சிறு குறு வியாபாரிகள், வாகன ஓட்டிகள், தங்கு விடுமை உரிமையாளர்கள் ஆகியவர்கள் செயல்பட்டு வரும் நிலையில் கோடை சீசனில் முதல் நாளே அவர்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை தந்துள்ளது. இந்த மாதம் வருமானத்தை வைத்த பள்ளி, கல்லூரி மற்றும் இதர செலவுகளை எதிர்பார்த்திருக்கும் கொடைக்கானல் மக்களுக்கு சிறிது கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதில் குறிப்பாக வார நாட்களில் 4000 வாகனங்கள் மற்றும் வார இறுதி நாட்களில் 6000 வாகனங்களுக்கு மட்டுமே மாவட்ட நிர்வாகம் அனுமதித்திருந்த நிலையில் இன்று காலை வேளையிலேயே 4000 வாகனத்துக்கான எண்ணிக்கை முடிவடைந்ததாகவும் வாய்ப்பு இருந்தால் காத்திருப்பு பட்டியலில் இருக்கும் என தகவல் வெளியானதால் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே இந்த இ-பாஸ் முறையை மாவட்ட நிர்வாகம் முறைப்படுத்தி செயல்படுத்த வேண்டும் என ஒரு கோரிக்கையை பொதுமக்கள் வைத்துள்ளனர். சுற்றுலா பயணிகளை நம்பியே வாழ்ந்து வரும் கொடைக்கானல் மக்கள் தற்போது சுற்றுலா பயணிகள் வராத காரணத்தினால் பெரும் கலக்கத்தை ஏற்படுத்துவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி.